அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் இடத்தில் இருக்க வேண்டும். நாம் செய்கிற எந்த அமல்களும் மறுக்கப்பட்டு விடக்கூடாது. அது சிறியதோ பெரியதோ, நாம் செய்கின்ற வணக்கம் சிறியதோ பெரியதோ, ஒவ்வொன்றும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த அங்கீகரிக்கப்படுவது எப்போது நமக்கு தெரியும்? நம்முடைய வணக்கம் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை எப்போது நாம் அறிய முடிகிறது? அந்த ரிசல்ட் எப்போது? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவ்வளவு பெரிய நெருக்கடி காலத்திலும் சில பேர் எழுந்திருத்து சஹர் வைக்கிறோம், கடுமையான குளிரிலும் உது செய்கிறோம். ஒரு ஆசை, அல்லாஹ்வுடைய கடமையை நம்ம நிறைவேற்றிட்டோம், ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும், உயர்தரமான சொர்க்கம் கிடைக்கணும். எல்லாருக்குமே விருப்பம் இல்லாமல் அமல் செய்யறது இல்லை. சில நேரத்தில் விருப்பம் கூட வராது, கடமைக்காகவும் செய்திருவோம். அந்த கடமை ஒரு வகையான பயம், அமலை விட்டுறக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக. நாம் செய்கின்ற அமல்கள் அனைத்தும் ஒரு பெரிய தியாகத்துக்கு பின்னால் செய்யப்படுது. 2 ரக்காத்து தொழுவதா இருந்தாலும் ஒரு பெரிய தியாகம் செய்யணும். துஹா தொழணும்னு சொன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் தூக்கம் வரும், தியாகம் செய்தான் தொழணும். தஹஜ்ஜத் தியாகம் வேணும், சுபுகு தொழணும் தியாகம் வேணும், நோன்பு வைக்கணும் ஒரு பெரிய தியாகம் இருக்கணும். ரொம்ப விடுங்க, ஒரு 1000 ரூபாய் சதக்கா பண்ணணும், ஒரு பெரிய தியாகம் செய்யணும். மனசு இடம் கொடுக்காது, டப்புன்னு மாறிட்டே இருக்கும். முதல்ல ஒரு எண்ணம் கொடுக்கணும்னு வரும், அடுத்து திடீர்னு மாறிடும். சரி நம்ம தானே கொடுப்போம், நாளை கொடுத்துக்கிடுவோம், அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. கொடுக்க வேண்டிய எண்ணம் வரும்போது கொடுக்கணும். ஆக எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் ஒரு பெரிய தியாகம் தேவை இருக்கிறது. தியாகத்துக்கு பின்னால் நம்முடைய அமல்கள் நடைபெறுகிறது. நாம் செய்த அமல் வீணாக கூடாது என்பதை நமது கவனத்தில் தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியெல்லாம் இந்த உம்மத்தை வழிநடத்துகிறார்கள், நம்முடைய எல்லா செயல்களிலும் வழிகாட்டுகிறார்கள், வாழ்வாதாரத்திலே உயர்ந்திருக்க வழிகாட்டுகிறார்கள், நம்முடைய நோக்கத்திலே தோற்று போய்விடக்கூடாது என்பதற்கு வழிகாட்டுகிறார்கள். இன்னொரு பக்கம் நாம் செய்கின்ற வணக்கங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுவதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு உன் வணக்கத்தை ஏத்துக்கிடலன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் திருக்குரானிலே அங்கீகரிக்கப்படுவதற்கு 2 வழி சொல்கிறான், 2 அடிப்படைகளை சொல்கிறான். முதல் அடிப்படை, இன்னமா யத்தகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன். இந்த அமலை நாம் யாரிடத்திலிருந்து ஒப்புக்கொள்வோம் என்றால், அமல் செய்கிறவர்கள் இறை அச்சம் உடையவர்களாக இருக்க வேண்டும். தக்வா உள்ளவர்களிடத்திலிருந்து அமலை ஒப்புக்கொள்கிறோம். நாம் செய்த 2 ரக்காத்து தொழுகை, ஒரு நோன்பு, ஒரு 1000 ரூபாய் தர்மம், அவன் ஒப்புக்கொள்வான். நாம் யாராக இருக்க வேண்டும்? தக்வா உடையவர்கள். தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் என்ன? இறை அச்சம் என்றால் என்ன? பெருமக்கள் கொடுக்கும் விளக்கம், இம்திசாலு அவாமிர் வஜ்தினாபி நவாஹி. அவன் சொன்ன கட்டளை ஏற்பது, அவன் தடுத்ததன் பக்கம் திரும்பி பார்க்காமல் வாழ்வது, அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுதல், அவன் தடுத்ததை விட்டு ஒதுங்குதல். இது நமக்குள் இருக்குமா? நம்ம அமல் கபூல் ஆயிடும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானான். அவன் தடுத்ததை புறக்கணிக்கிறோம், அவன் தடுத்ததை செயல்கிறோம், அவன் ஏவியதை புறக்கணிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல அல்லாஹ் தடுத்ததுல நம்ம சக்திக்கு மீறி ஈடுபட்டுறோம். இப்ப நீங்க புரியணும், தடுத்ததை செய்வதல்ல நோக்கம். நாம் ஏதோ அவன் தடுத்ததை செய்கிறோம், அது வட்டியாகட்டும், லஞ்சமாகட்டும், ஊழலாகட்டும், வேறு வேறு காரியமாகட்டும், அடுத்தவங்களுக்கு செய்கிற துரோகமாகட்டும், தடுத்தவைகளில் ஈடுபட்டால் அமல் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. அமல் ஒப்புக்கொள்ளப்படுறதில்லை. ஏன்? அமலை தக்வா உடையவர்களிடத்திலிருந்து ஒப்புக்கொள்கிறான். தக்வாவுக்கு அர்த்தம் அவன் தடுத்ததை விட்டும் நீ ஒதுங்க வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இப்போ அமல் செய்யணும்னு ஆசை உள்ளவர்களுக்கு நான் சொல்வேன், அவன் தடுத்ததை திரும்பி பார்க்காதீர்கள். ஒதுங்குவதற்கு பெரிய முயற்சி எடுக்கணும். பொதுவா மனசு எதை தடுக்கிறோமோ அதுல தான் ஆசைப்படும். நாங்க சாதாரணமா சுகர் உள்ளவங்க, அவங்க அல்வா சாப்பிடணும்னா ரொம்ப ஆசையா இருக்கும், ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கும். ஏன்னா அவர் தடுக்கப்படுகிறார்.
நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அவருக்கு தான் ஆசை வரும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு கொஞ்சம் வட்லாப்பம் வந்துச்சு ஹசரத்து, சுகர் தான், என்ன பண்றது, மனசு கேட்கல சாப்பிட்டேன். இப்போ பிரச்சனை அது அல்ல, தராவியாவுக்கு வரல. ஏன் ஆஜியார் வரலன்னு கேட்டா, கொஞ்சம் கூடுதலாக வட்லாப்பம் சாப்பிட்டுட்டேங்கிறார். இந்த வட்லாப்பம் தராவியாக விட்டு தடுக்குது. அவருக்கு தெரியும் இது சுகரு, நமக்கு கஷ்டம்தான். அவர் சொல்றார் முடியல. என்ன அதை பார்த்த உடனே சொல்ல வருகிற செய்தி, மனிதன் எதை தடுக்கப்படுகிறானோ அதில் ஆசை உள்ளவன். பெருமக்கள் பழமொழியை சொல்வார்கள், அல் இன்சானு ஹரீசுன் ஃபீமா முனிஆ. மனிதனுடைய பழக்கமும் மனிதனின் சுபாவமும் எது தடுக்கப்படுமோ அதில் அவன் ஆசைப்படுவான். அவன் நீங்க கட்டாயமா சாப்பிட சொல்லுங்க, நல்ல நிறைய இருக்கும், சாப்பிட மாட்டான். டாக்டர் சொன்னார் வைங்க, இதை நீ தொடக்கூடாது, அது ஆசையா இருக்கும். அன்னைக்கு தான் பிரியாணி மேல மோகம் வரும். மற்ற நேரத்தில் பிரியாணி கண்டுக்கிடவே மாட்டார். அன்னைக்கு டாக்டர் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வார், அன்னைக்கு பார்க்க அவருக்கு பிரியாணி சாப்பிடணும் ஆசை வரும். மனிதனின் பலகீனம், மனிதனின் சுபாவம், தடுக்கப்படும் பொருளின் மீது ஆசை வரும். இங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் அழகாக கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹ் உன் அமலை ஒப்புக்கொள்ள வேண்டுமா? திருக்குரான் சொல்லும், மினல் முத்தகீன், நீ தக்வாவுடையவனாக இருக்க வேண்டும். தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் எதை தடுத்தானோ அதுல ஆசைப்படாதே. நீ தடுத்ததை விட்டு ஒதுங்கி விட்டாயா? சுகர் கூட கட்டுப்பாடா இருக்குது. தடுத்ததை விட்டு ஒதுங்குனா சுகர் கூட கண்ட்ரோல், பிரஷர் கண்ட்ரோல். ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடல. யூரியா உப்பு தொடாதுங்கிறாரு. உப்பை நீ கட்டுப்படுத்திட்ட, உப்பு தடுக்கப்படுது, அதை நீ எடுத்துக்கொண்ட, யூரியா கண்ட்ரோல் ஆகிடும். தடுக்கப்பட்டதை விட்டு ஒதுங்கினால் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். அதேபோல் ஷரியத்தில் எது தடுக்கப்பட்டுச்சோ, வட்டி வாங்காதே, லஞ்சம் வாங்காதே, அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யாதே, எதையும் அல்லாஹ் தடுத்தான். கொலை செய்யாதே, மது அருந்தாதே, போதைகளுக்கு அடிமைப்பட்டு விடாதே, பெண்களை அடிக்காதே, எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தான். நிறைய இருக்கிறது தடுத்தவைகள். தடுத்ததை விட்டும் நீங்கள் ஒதுங்கினீர்கள் என்றால் உங்கள் அமல் ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹ் எதை கட்டளையிட்டான் அதை செய்ய வேண்டும். அவன் ஏவியதை எல்லாம் செய்யுங்கள், உங்கள் அமல் ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹ் இங்கே சொல்லும் பாயிண்ட் மிக முக்கியம். நீங்கள் தியாகத்திற்கு பின்னால் அமல் செய்கிறீர்கள். ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும்னாலும் தியாகம். 2 ரக்காத்து தொழணுமா? தியாகம். அப்ப தியாகத்துக்கு பின்னால் செய்யும் உங்கள் வணக்கம் வீணாகி விடக்கூடாது. நாளைக்கு அல்லாஹ்ட்ட நீ நஷ்டவாதியா நிக்க கூடாது. நான் தஹஜ்ஜத் தொழுதேன், துஹா தொழுதேன், 5 வேளை கரெக்டா தொழுதேன், நோன்பு வச்சேன், பல லட்சம் தர்மம் செய்தேன் அப்படி நீ சொல்வ. அல்லாஹ் சொல்வான், உன் அமல் எல்லாம் ஏத்துக்கிடலப்பா. ஏன் எல்லாம் செய்த? நான் தடுத்ததை பூரா செய்தாயே. நான் எதை தடுத்தேனோ அதில் ஈடுபட்டாயே. தடுத்தவைகளில் ஈடுபட்டால் அமல் மறுக்கப்படும். அல்லாஹ் உங்களை என்னையும் பாதுகாப்பானா. நல்ல கவனமா இருக்கணும். இங்க நிறைய பேரு மிஸ்டேக் இங்க தான் நடக்கும். எங்க நடக்கும்? அவன் தடுத்ததுல தான் மனசு போயிட்டே இருக்கும். இங்கே ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நம்ம அமல் அல்லாஹ் ஒப்புக்கொண்டானா இல்லையா? ரிசல்ட் எப்ப தெரியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், இன்னமல் அமால் பில் ஹவாத்திம், அமல்கள் எல்லாம் உன் முடிவை பொறுத்தே ஒப்புக்கொள்ளப்படுகிறது. நீ நல்லவனா, நீ கெட்ட ஆளா, உன் அமலை ஏத்துக்கிட்டோமா? ரிசல்ட் எப்போது? உன் சக்கராத்தில் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிவு நல்ல முடிவா இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நல்ல முடிவை நசீபாக்குவானாக. உலகத்தில் நம்ம வாழ்கிற போது நம்ம அமல்கள் அல்லாஹ் கபூல் செய்துட்டானா நல்ல முடிவு நடக்கும். மௌத்து ஈமானோடு வரும், மௌத்து தக்வாவோடு வரும், பேணுதலோடு வரும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தாங்க, யா அல்லாஹ் எனக்கு மௌத்து வரும்போது நான் நோன்பாளியாக இருக்கணும்னு கேட்டாங்க. உஸ்மான் கேட்ட துஆ, எனக்கு மௌத்து வரணும், நான் நோன்பாளியாக இருக்க மௌத்து வரணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ராபியத்துல் பஸ்ரியா கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வே குர்ஆன் ஓதுற போது மௌத்து வரணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை? நான் குர்ஆன் ஓதணும், எனக்கு மௌத்து வரணும். அப்ப நம்ம மௌத்து நல்ல மௌத்தா இருக்குமையானால் நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய மரணம் நல்ல மரணமா இருக்கணும். முடிவு தானே முக்கியம்.
போன இடத்துல மௌத்தா போயிட்டாரு, அங்க வந்து மௌத்தாயிட்டாரு, இப்படி மௌத்தாயிட்டாரு, அப்படி மௌத்தாயிட்டாரு. அந்த மௌத்து அல்லாஹ்வுடைய முடிவு. அந்த நேரத்தில் நாவுல களிமா வந்துச்சா நமக்கு தெரியாது. நம்முடைய நாவல களிமா வந்துச்சா நமக்கு தெரியாது. அதனால விபத்துல மௌத்தா போனவங்க, போன இடத்துல மௌத்தா போனவங்க எல்லாரும் தப்பான மௌத்துன்னு சொல்ல முடியாது. அந்த மௌத்துலையும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். ஆனால் நம்முடைய நாவு அந்த நேரத்தில் அவனை துதிபாடணும். நமது மரணம் வரும்போது இந்த நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். அப்படி சொல்லுமா நம்ம மௌத்து நல்லதாச்சு. இங்கே நபிகள் நாயகம் சொல்வது, உன் அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை உன்னுடைய முடிவில் தான் ரிசல்ட் சொல்லப்படும். ரிசல்ட் இப்பவுமே சொல்லிட்டா நான் சரியாயிடுவேனே, அல்லாஹ் ரிசல்ட் சொல்லிட்டான் வைங்க கனவுல, அப்பா உன் அமலை நான் ஏத்துக்கிடல, நாளைக்கு சரியாயிடுவேன். ஆனா அல்லாஹ் முடிவை தான் அந்த நேரத்தில் சக்கராத்தில் தீர்மானிக்கிறான். இன்னமல் அமல், உங்கள் அமல்கள் எல்லாம் பில் ஹவாத்திம், நீங்கள் முடிவை எப்படி இருக்குமோ அப்படி. உங்க முடிவு நல்லதா இருக்கா, ஈமானோடு முடியுதா, குர்ஆன் ஓதும் போது முடிகிறதா? நிறைய பேர் சுஜூதுல மௌத்தானாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் கேட்ட துவா என்ன? நோன்பாடியா மௌத்தாகணும். அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. யாரு? உஸ்மான். எதிரிகள் வந்து குத்திட்டாங்க, எதிரிகள் குத்துறாங்க உஸ்மான, நபியினுடைய மருமகன் குத்துறாங்க, ரத்தம் வலியுது. அப்ப தண்ணி கொண்டு வர்றாங்க அவங்க மனைவி. அந்த நேரத்தில் தண்ணியை கொண்டு கொடுக்க வர்றாங்க. உஸ்மான் கையை காட்டுறாங்க, வேண்டாமா, ரத்தம் வெளியாயிட்டு இருக்குது, தண்ணி வேண்டாங்கிறாங்க, குடிங்கன்னாங்க, வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்போது நான் கனவில் பார்த்தேன். அந்த நேரத்தில் லேசா கண்ணை பொத்தி இருக்கிறாங்க. என் பெருமான் வந்தார்கள், நான் பார்த்தேன், சொன்னார்கள், உஸ்மான் நோன்பு எங்கிட்ட வந்து திறப்பீர்கள் என்றார்கள். நோன்பு என்னிடத்தில் திறப்பீர்கள், நீங்க சொர்க்கம் வந்துருங்க, இங்கதான் நோன்பு திறப்பீங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தண்ணி வேண்டாங்கிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் அவங்க துவா அப்படி இருந்துச்சு, என்னுடைய ரூஹ் பிரியும் போது நான் நோன்பாளியா பிரியணும். எனக்கு ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் என் முடிவு நல்லதாயிட்டு, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நல்ல முடிவை நசீபாக்கணும். நான் சொன்ன செய்தி ஞாபகம் வச்சுக்கங்க, நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் தியாகத்தோடு செய்கிறேன், இதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கணும், ஒப்புக்கொள்ளப்படணும். ஒரு வியாபாரத்துக்கு முயற்சி எடுத்தேன், கஷ்டப்பட்டேன், பணத்தை போட்டேன், ரிசல்ட் நல்லா இருக்கணும். என் பையனை படிக்க வைக்கிறேன், முயற்சி எடுக்கிறேன், நிறைய லட்சக்கணக்கில் செலவழிக்கிறேன், ரிசல்ட் நல்லா இருக்கணும். ரிசல்ட் நல்லா இல்லையா முயற்சி பூரா வீணா போயிடும். என் அமல்கள் என்பது தியாகத்தோடு செய்தேன், இதற்கு நல்ல ரிசல்ட் என்பது உன் முடிவு நல்லதாக இருக்கும், உனக்கு ஈமானோடு மௌத்து நசீபாகும். பெருமானார் சொல்வாங்க. ராபியத்துல் பஸரியா கடைசி நேரம் குர்ஆன் எடுத்து ஓதுறாங்க, உடல்நல குறைவா இருக்கிறாங்க. அவங்க துஆ செய்தாங்களாம், அல்லாஹ் குர்ஆன் ஓதும் போது என் ரூஹ் பிரியணும். குர்ஆன் ஓதுறாங்க, ஓதும் போது அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கம் வருது. கூட இருந்தவங்க தண்ணி கொடுக்கறாங்க, அவங்களும் கையை காட்டிட்டாங்க. ஏன் வேண்டான்னாங்க, கொடுக்கல, குடிக்கல, குர்ஆன் ஓதுறாங்க, ஓதிட்டே இருக்கிறாங்க. சூரத்துல் அன்ஆம் எடுத்து ஓதுனாங்க, ஓதிட்டே வர்றாங்க. வரும்போது லகும் தாருஸ் ஸலாமி இந்த ரப்பி, அவர்களுக்கு தாருஸ் ஸலாம் என்ற சொர்க்கம் இருக்கிறது அப்படின்ற ஆயத்து சூரத்துல் அன்ஆமில. லகும் தாருஸ் ஸலாம், அவர்களுக்கு தாருஸ் ஸலாம் என்ற சொர்க்கம் அப்படின்னு வருது. அந்த ஆயத்தை உச்சரித்தாங்க, ஒரு பார்வை மேல பார்க்கறாங்க, சிரிக்கிறாங்க, ரூஹ் பிரிஞ்சிட்டு. அவர்களுக்கு தாருஸ் ஸலாம் என்ற சொர்க்கம், அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே ரூஹ் பிரிந்தது. நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எப்படிப்பட்ட வாழ்க்கை! அல்லாஹ்ட்ட கேட்ட மாதிரி குர்ஆன் ஓதும் போது ரூஹ் பிரியம். நம்ம சாலிஹீன்கள் பல பேர் அதை விரும்புனாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய நபி, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், நீங்கள் செய்யும் அத்தனை அமல்களும் உங்கள் முடிவை பொறுத்தே ரிசல்ட் சொல்லப்படும். நீங்க முடியும் போது, உங்கள் வாழ்க்கை முடியும் போது ஈமானோடு முடிகிறதா, உங்கள் அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டது. உங்கள் முடிவு சரியில்லையா, உங்கள் அமல் புறக்கணிக்கப்படுது. அப்போ ரிசல்ட்ட அழகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இங்கே நான் ஞாபகப்படுத்துவேன். மிக முக்கியமான ஒரு செய்தி, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒருத்தர் பெரிய வணக்கசாலி என்று கருதப்பட்டார். நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில்
மிகப்பெரிய வணக்கசாலி. எல்லாரும் அவர்கிட்ட வந்து துவா செய்யுங்கம்பாங்க. அப்படிப்பட்ட வணக்கசாலி. அவருடைய வாழ்க்கை குறித்து ஒரு செய்தி வரலாறு சொல்லும். அவர் மௌத்தா போறார். கான மின் அஅபதின் நாஸ், மக்களிலெல்லாம் மிகப்பெரிய வணக்கசாலி. அவர் மரணிக்கிறார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான், மூசா கான மின் அஹ்லின் நார், இன்று மரணித்தவர் நீங்க அடக்கம் செய்துட்டீங்க, அவர் நரகத்திற்கு போய்விட்டார் என்றான் அல்லாஹ். அவர் நரகம் போய்விட்டார். நபியுல்லாவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்? மிகப்பெரிய வணக்கசாலி, மிகச்சிறந்த இபாதத்துடையவர். எல்லாருக்கும் இந்த கவனம் இருக்கணும். ஏன்? வணக்கத்துக்கு பின்னால் நஷ்டம். இப்பமெல்லாம் மௌத்துலாம் எப்படின்னா, முன்னாலாம் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், இன்னும் கொஞ்ச காலம் நம்ம வண்டி ஓடும் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்ச காலம் நம்ம வண்டி ஓடும், நம்ம இப்போ சின்ன வயசு தானே, இப்பமா மூத்து வரும் அப்படின்லாம் இப்போ சொல்ல முடியல. நல்லா இருக்கிறாரு, கலகலப்பா பழகிறாரு, திடீர்னு ஒரு மாதிரியா வந்துச்சு, நெஞ்ச பிடிச்சாரு, போயிடுறாரு, மூச்சு வாங்குதுங்கிறாங்க, மூச்சு தவறடிக்குங்கிறாங்க. மௌத்தெல்லாம் இப்போ வயசு பார்த்தும் வர்றது இல்லை, ஆள் பார்த்தும் வர்றது இல்லை. இப்போ பாடி கட்டு இருக்குது, உடற்பயிற்சி இருக்குது, அதெல்லாம் தாண்டி மரணம் வருகிறார். அப்போ நான் சொல்றது, இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு அகர்த்து சொல்ற மாதிரி நம்ம சரியாகிற வேண்டியதான் அப்படின்லாம் நீங்க முடிவெடுக்க முடியாது. இன்னைக்கு முடிவெடுக்கணும். கொஞ்ச காலத்துக்கு யார் உங்களுக்கு உத்தரவாதம் தர்றது? கொஞ்ச காலம் கழிச்சு அசர்த்து சொல்ற மாதிரி சரியாயிடணும். நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், நம்ம பகுதியில் உள்ளவர், பேர்லாம் சொல்லல, அஜார் தாடி வைங்க அப்படின்னு. தாடி வச்சிருங்களேன், வயசு 68 வயசு ஆயிட்டு. நான் சொன்னேன் தாடி வைங்கன்னு. ரொம்ப நெருக்கம், ஒரு பெரிய வியாபாரி. அவர் சொன்னாரு, ஹதரத் இன்ஷா அல்லாஹ் ஆசையா இருக்குது, கல்யாணம் முடிஞ்ச உடனே வச்சுக்கிறேன். எப்போ? கல்யாணத்துக்கு பின்னால தாடி வைக்கிறேங்கிறார். எனக்கு என்னடா வயசு 68 ஆகிட்டு கல்யாணங்கிறாரு, என்ன கல்யாணம் ஆச்சாருன்னு? பையனுக்கு அடுத்த மாசம் கல்யாணங்கிறார். பையனுக்கு அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு நீங்க தாடி வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, நிறைய பேர் வருவாங்க இல்லையா, வெளியூர்ல இருந்து போட்டோலாம் எடுப்பாங்க, அது தாடி வச்சா ஒரு மாதிரியா இருக்கும். நான் சொன்னேன், ஆச்சார் போட்டோவில் நானும் நிற்பேன், பெரிய தாடி வச்சிருக்கேனே, போட்டோவில் தாடியோடு நிற்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிறார். நடந்தது. சரி பரவாயில்ல, பெரிய மனுஷன், விட்டுட்டேன். கரெக்டா அவர் சொன்னது வச்சிருவேன். கல்யாணத்துக்கு பின்னால புள்ள கல்யாணம் நடந்துச்சு. நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், மகனுடைய கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்ச 3வது நாள் சோம் இல்லாம ஆயிட்டார். 3 நாள் தான் இருக்கும், ஆள் சோம் இல்லை. சோம் இல்லாம அதுல இருந்து எழுந்திருக்க முடியல. ஏதோ கண்ணுக்கு பிரச்சனைன்னு போனாரு, அது அடுத்தடுத்து பிரச்சனை, எழுந்திருக்க முடியல. அப்போ கொஞ்சம் கண்டிஷன் மோசமா இருக்குதுன்னாங்க. நான் போய் பார்க்க போனேன். பார்க்க போனா கையை காட்டுறேன், ஆள் விளங்குது, கையை துவா செய்ய சொல்றாரு. நான் அப்போ பார்க்குறேன், ஒரு 17 நாள் 18 நாள் படுக்கையில் இருக்கிறாரு. அந்த 18 நாள் தாடி வளர்ந்துருக்கு. இந்த 18 நாள் வளர்ந்த தாடி, அந்த நிலை அவர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கல்யாணம்னு சொல்லி காலத்தை கடத்தினார். கல்யாணம் முடிஞ்ச போது வைக்க முடியல, சோம் இல்லாம ஆயிட்டார். சேவிங் பண்ணல, அவர் டெய்லி பண்ணுற ஆளு பண்ணல. அந்த 18 நாள்ல கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நான் போய் பார்த்துட்டு வர்றேன், அடுத்த நாள் வஃபாத் ஆயிட்டார். அடுத்த நாள் ரூஹு பிரிஞ்சிட்டு. நான் சொல்ல வர்ற செய்தி, நம்ம நினைக்கிறோம் பின்னால செய்வோண்டு, அந்த பின்னால் வரைக்கும் நம்ம இருப்போமா? எனவே இங்கே மிக முக்கியமானது, நான் காலமெல்லாம் செய்த வணக்கம் அங்கீகரிக்கப்படணும். என் வணக்கம் நஷ்டமாயிடக்கூடாது. என்னுடைய ரூஹு ஈமானோடு பிரியணும். நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். 50 வருஷம் வாழ்கிறேன், 60 வருஷம் வாழ்கிறேன், 70 ஆண்டுகள் வாழ்கிறேன். 70 ஆண்டு இந்த வாழ்க்கைக்கு பின்னால் நீண்ட காலம் சொர்க்கத்தில் தங்க வேண்டும், இல்லை நரகத்தில் தங்க வேண்டும். நீண்ட காலம் சொர்க்கம், இல்லை நீண்ட காலம் நரகம். இப்ப நான் எதை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு நல்ல அறிவாளி, என்னுடைய நீண்ட காலம் சொர்க்கத்திற்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்படியானால் என் முடிவு ஈமானோடு இருக்கணும். ஈமானோடு முடிவு வர வேண்டுமா? உங்கள் அமல் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அமல் அங்கீகரிக்கப்படணுமா? அவன் தடுத்ததை விட்டுவிடுங்கள், அவன் சொன்னதை செய்யுங்கள். அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. மூசா நபியின் காலம், மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி மரணிக்கிறார்.
எல்லாரும் அவர்கிட்ட போய் துவா கேட்பாங்க. அப்படிப்பட்ட வணக்கசாலி. அல்லாஹ் சொன்னான், இன்னைக்கு மௌத்தா போனாரு, அவர் நரகம் போய் விட்டார்னா. நபிக்கு ஒன்றும் ஓடல. என்ன இவ்வளவு பெரிய ஆள் அல்லாஹ் நரகங்கிறானே. நேரம் அவன் வீட்டுக்கு வந்தாங்க. அவன் மனைவிட்டு வந்து கேட்டாங்க, என்னம்மா அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, நல்ல ஆளுதான், வணக்கம்லாம் செய்தாரு. சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லிச்சு, அவர் படுக்கையில வர்ற போது, ராத்திரி படுக்கும் போது சொல்வார், தூபா லனா இன்கான மாஜாபிஹி மூசா ஹக்கா, தூபா லனா இன்கான மாஜாபி மூசா ஹக்கா. யா அல்லாஹ், மூசா நபி மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, எங்களை வழிகாட்ட வந்திருக்கிறாங்க, அவங்க கொண்டு வந்தது உண்மை என்றால் எங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் என்று சொன்னார். டெய்லி சொல்வார், மூசா நபி எதை கொண்டு வந்திருக்கிறார்களோ அது உண்மையானால் எங்களுக்கு சோபனம் என்று ராத்திரி சொல்லிட்டு தான் படுப்பார் அப்படின்னா. சரி, வேற மற்றபடி நல்ல அமல் உங்க முன்னால செய்தார். அவரை மாதிரி வணக்கம் யாரும் செய்ய முடியாது. வீட்டிலே நல்ல வணக்கம் தான் செய்வார். ராத்திரி ராத்திரி துவா, இந்த ஒரு துவா கேட்கிறார், மூசா நபி கொண்டு வந்த கொள்கை உண்மை என்றால் எங்களுக்கு சோபனம். ஒரு 2 நாள் அந்த ஊர்ல இருந்து ஒரு பாவி மௌத்தா போயிட்டார். அல்லாஹ் நபிமார்களை வைத்துதான் இந்த சமுதாயத்திற்கு பாடம் நடத்துவான். சில நிகழ்வுகளை நடத்துகிறான் அல்லாஹ். அந்த நிகழ்வை பின்னால் இருப்பவர்களுக்கு படிப்பினையாக ஆக்குவான். நமக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை கதை பேசி கலையிறது இல்லை, நம்ம படிப்பினையா எடுக்கணும். நமக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு, அங்க அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டாம அது நமக்கு பாடமும் படிப்பினையும். ஒரு பாவி மௌத்தாகிறார், எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சேர்ந்து மோசமான ஆளுங்க, அந்த ஆள் நல்ல மனுஷனே இல்லை அப்படின்னு பேசுற ஒருத்தர் மௌத்தாகிறார். எங்கே? மூசா நபியின் காலத்தில். அன்னைக்கு அவரை அடக்கம் செய்யறாங்க. அல்லாஹ் மூசா நபிட்டு அறிவிக்கிறான், நபியே, இன்றைக்கு ஒருவர் மௌத்தானார் அல்லவா, அவர் சொர்க்கம் வந்து விட்டார் என்றான். 2 செய்தியும் நமக்கு நெருடல். நேற்று வணக்கமா, நேற்று மௌத்தா போனே மிகச்சிறந்த வணக்கசாலியை அவன் நரகம் வந்து விட்டான் என்று சொன்னான். அல்லாஹ் சொன்னான். இப்ப வேற யாராவது சொன்னாதான் யோசிக்கணும். நரகத்துக்கு வந்து விட்டான் அவன், இவனை குறித்து அல்லாஹ் சொன்னான். இன்றைக்கு மௌத்தா போனானே அவன் சொர்க்கம் வந்து விட்டான். நபி பார்க்கிறாங்க, இவன் எல்லாரும் குறை சொன்னாங்க, பாவின்னாங்க. அவங்க மனைவிட்ட போய் கேட்கிறாங்க, என்னம்மா உங்க வீட்டுக்காரர் என்ன செய்தார்? அவர் பாவிதான், தப்பு தவறாத்தான் வாழ்ந்தாரு. அவர் எப்பவும் நல்ல பேர் வாங்கல, அடுத்த வீடு எடுத்த வீடு எல்லாத்தையும் கெட்ட பேர் தான் வாங்கியிருக்கிறார். அதுல எல்லாம் மாத்தம் இல்லை. ஆனால் ராத்திரி படுக்கைக்கு வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அலா மா ஜாபி மூசா அலைஹிஸ்ஸலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அலா மா ஜாபி மூசா அலைஹிஸ்ஸலாம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு திக்ர் செய்திருவார். செய்துட்டு மூசா நபி எந்த வாழ்க்கையை கொண்டு வந்தார்களோ அந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு கொடுத்ததற்கு எல்லா புகழும் உனக்கு என்று சொல்வார். மூசா நபி எந்த வாழ்க்கையை கொண்டு வந்தார்களோ, மூசா நபி எப்படிப்பட்ட வழிகாட்டினார்களோ, எத்தகைய விஷயங்களை சொன்னார்களோ, அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களுக்கு ரப்பே எல்லா புகழும் உனக்கு என்று சொல்வார். மூசா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், இவர் நம்பிக்கையோடு இருந்தார். என்ன நம்பிக்கை? மூசா நபி எங்களுக்கு எதை வழிகாட்டினார்களோ ரப்பே அதற்கு எல்லா புகழும் உனக்கு என்று சொன்னார் அல்லவா. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டே இருக்கிறாரே, அதுக்காக நான் அவரை சொர்க்கத்துக்கு கூட்டு வந்துட்டேன். அந்த ஆளு நிறைய வணக்கம் செய்தாரு. ராத்திரி அந்த ஆள்கிட்ட ஒரு கர்வம். எப்படி கர்வம்? அல்லாஹ் அந்த மனுஷன் சொல்றது உண்மைன்னா எங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் அப்படின்னா, அவர் உண்மைங்கிறதுல சந்தேகம் இருக்குது. மூசா நபி சொன்னது உண்மையா? உண்மையா இருந்தா எங்களுக்கு சோபனம்னார். இவர் என்ன சொல்றாரு? மூசா நபி கொண்டு வந்தாரு அந்த கொள்கைக்கு ஒன்ன நான் புகழ்றேன் அல்லாஹ்ங்கறாரு. எனவே இவருடைய முடிவை ஈமானோடு அமைத்தேன், அவருடைய முடிவை ஈமானை பறித்தேன் என்றான் அல்லாஹ். நீங்க நல்ல சிந்திக்கணும். அல்லாஹ் எப்ப முடிவை நல்லதா அமைப்பான், எப்ப முடிவை மாற்றி அமைப்பான் நமக்கு தெரியாது. எனவே நன்மக்கள் கேட்ட துஆவிலே ஒன்று, யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முடிவையும் தா என்று கேட்டார்கள்.
எனவே நம்ம அமல்களின் மூலமாக நல்ல ரிசல்ட்டையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். நாங்க தொழுகிறோம், ரப்பே எங்க சக்தி எல்லாம் இல்ல, உன்னுடைய விருப்பத்தை கொண்டு தொழுகிறோம், நிறைய சதகா செய்கிறோம், நீ நாட்டம் எங்களுக்கு நல்ல முடிவை கொடு. கடைசி நேரம் எங்கள் நாவில் கலிமா வர வேண்டும், நாங்கள் குர்ஆன் ஓத வேண்டும், நாங்கள் நோன்பு வைத்திருக்க வேண்டும், நாங்கள் தொழுகையிலே ஈடுபட வேண்டும், நல்ல செயல்களில் நாங்கள் இருக்க எங்கள் ரூஹ் பிரிய வேண்டும். அதுல இன்னொரு பாக்கியம் இருக்குது, கிடையில விழுந்துராம போயிடலாம், தொழுதுட்டே போயிடுறது, குர்ஆன் ஓதுற நிலையில போறது, 4 பேருக்கு முன்னால புணர்வற்று நினைவாற்றல் போய் எல்லாரும் ஒரு பரிதாபமா பார்த்து என்னைக்கு போறாருன்னு கேட்கிற நிலைமை ஏற்படாமல் நாம வணக்கம் செய்கிற நிலையில் நம்முடைய ரூஹ் பிரிந்து விடுமையானால் உன்னுடைய முடிவு நல்லது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, நம்முடைய அமல்கள் தியாகத்தோடு செய்தோம், அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அவன் எதை ஏவினானோ அதை செய்யுங்கள், அவன் எதை தடுத்தானோ அதை விட்டு 100க்கு 100 ஒதுங்கி விடுங்கள். அது சின்னதாகட்டும் பெரியதாகட்டும். அல்லாஹ் சொன்னா அடுத்த ஆளை பத்தி பேசாதீர்கள், பெற்றோர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், கொலை செய்யாதீர்கள். அல்லாஹ் சொன்னான், பொய் சொல்லாதீர்கள். நீங்க தடுத்ததை விட்டு ஒதுங்குங்கள், உங்க முடிவு ஈமானோடு அமையும் என்றல்லவா சுப செய்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல முடிவை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக, நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக. நாம் செய்யும் சின்ன அமல்களிலும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரப்பே நாங்க சரியான ரிசல்ட் கிடைக்க பெற்று மௌத்தாகணும், எங்க ரூஹ் ஈமானோடு பிரியணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அமலை நான் சொல்லி தந்திருக்கிறேன், காலம் பூரா ராத்திரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 11 தடவை சொல்லிடணும், ஒரு 11 தடவை ஸலவாத் ஓதிட்டு தான் படுக்கணும். ராத்திரி படுக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் 11 தடவை, 11 ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மத். இந்த ரெண்டையும் ராத்திரியில் ஒருத்தர் செய்தார் என்றால் அவருக்கு 2 பாக்கியம் கிடைக்கும். என்ன 2 பாக்கியம்? ஒன்னு ஈமானோடு மௌத் வரும், இன்னொன்று மௌத் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து விட்டு தான் மௌத்தாக்குவார். நபியின் மீது ஸலவாத் ஓதிட்டு படுக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு படுக்கணும். 11 தடவை சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், 11 தடவை ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மத் அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய மௌத் ஈமானோடு இருக்கும், இன்னொன்று எம் பெருமானாரை பார்த்து அந்த புனித முகத்தை, அந்த பேர் அருளை, சந்தோஷமான முகம், நம்ம முகம் அங்கே இருக்கும், நம்ம ரூஹ் பிரியும். எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரிப்பானாக, அவன் புரிந்து கொண்ட வழியில் வாழச் செய்வானாக. இறுதி மூச்சு வரைக்கும் மிகப்பெரிய தியாகத்தோடு வணக்கங்களை விடாமல் பாதுகாத்து தருவானாக. நம்முடைய வணக்கத்திலே குறை ஏற்பட்டு விடாமல், அவன் தடுத்ததை செய்து விடாமல், எல்லோரும் இந்த பயான் எனக்கு தான் நீங்க எல்லாரும் நினைக்கணும். இங்கே பல்லாயிரம் பேர் கேட்கிறாங்க, இன்றைக்கு வாட்ஸ்அப்பின் வழியே, யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் கேட்டுக்கொண்டு லைவ் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் சொல்கிறேன், எனக்கு இது ஒரு உரிய வாழ்க்கை. நான் இனிமேல் அல்லாஹ் எதை ஏவினானோ எடுப்பேன், அவன் தடுத்ததை ஒதுங்குவேன். என் முடிவு நல்லதா இருக்கணும், ஈமானோடு நான் மௌத்தாகணும், ஸலவாத் ஓதுவேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிதான் படுக்கையில தலை கீழே வைக்கணும். நமக்கு கெட்ட முடிவும் நடக்காது, கோர முடிவும் நடக்காது, ஈமானும் பறிக்கப்படாது. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வான்.